رباه عفوك إني من نور مدت يداي. இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்துக் கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி, துனியாவிலே ஆசா பாசங்கள் எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம் அன்சாரிகளுக்கு பேசுங்கள் 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 என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம் யார் எழும்பி பேசினார் தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளில் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறது, அன்சாரிகளிடம் கேட்பது போன்றிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று பேசியவர், அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்ஸாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு ரத்தம் ஓடுகிறது. அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நடத்துகிற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குறைஷிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்து விடியா அல்லாஹ், இந்த சாதை, இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால் இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடியா அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் அவர்கள் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளவு நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைபர் போரிலே, பனு குறைலாக்களுடைய போரிலே, பனு குறைலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்கிறது, யகூதிகளுடைய கோட்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விட்டார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அஹ்ஸாப் அந்த போரிலே வைத்து அந்த மதீனாவுக்கு 3 பக்கம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அகல். அதனால் யாருக்கும் வர இயலாது. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய பகுதியில் அகல் தோண்டி குழி தோண்டி இருக்கிறார்கள். பின்னாடி வரலாம். இது அடர்த்தியான ஈச்சப்பர தோட்டம், அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள், பனு குறைலாக்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிடாத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10
10,000 பேர் வரப்போறார்கள். 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பதிலைத்தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிலில் 300,000மோ இப்ப 3,000 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 3,000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300க்கு 1000க்கும் 300 700 தான் டிஃபரண்ட். 3,000 10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பெர்சியாவிலே பாரிஸ் நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்ற அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார சொல்லலாம், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம் அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒரு கல்லு குறுக்கிடுகிறது. அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போன ரசூலுல்லாஹ் கூட மண்ணெல்லாம் அள்ளி இங்க எல்லாம் வருத்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான வருத்தம். அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூலுல்லாஹ் சுருங்கி சூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார சொல்லலாம், ஒரு கல் இருக்கிறது உடைப்படுவதில்லை, யார சொல்லலாம், கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள். 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல்லு தொங்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயமடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே படுது. அந்த நேரத்திலே அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை. மக்காவிலிருந்து திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா. மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன துஆ கேட்டிருந்தார்கள்? யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த ஸஅதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறிச்சி ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறிச்சியை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதிசயமான வரலாறு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே ஸஅத் பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிக பெரும் ஆயுதம் இந்த துஆ. மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதையும் அது முறையடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய